பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வெஞ்சல் எனது ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதெல்லாம் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆக்கினை தண்டனை குறித்துதான ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் தியானிப்போமா? கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான் என்று நீதிமொழிகள் 19:19 கூறப்பட்டுள்ளது. நம் கடுங்கோபம் உடையவர்களாக இருந்தால் ஆக்கினை தண்டனை பெறுவோம் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று நீதிமொழிகள் 28:20 கூறப்பட்டுள்ளது. நாம் ஐஸ்வர்யன் ஆகிறதற்கு தீவிரமாக இருப்போமானால் நாம் ஆக்கினைக்குள்ளாவோம் என்று வேதம் கூறுகிறது. நம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிற்றிக்கப்படுகிறோம் என்று 1 Corinthians 11:32 கூறப்பட்டுள்ளது. நம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு நாம் சிக்ஷிக்கப்படுகிறோம். சிக்ஷை நம்மை திருத்தும், நம்மை தேவனிடத்தில் திருத்தும் என்று அறிவோமாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தண்டனை பெற்றுக்கொள்வோமானால் நாம் அழிந்து போவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டவராலே தண்டனை பெற்று நாம் சிக்ஷிக்கப்படுகிறோம் என்று வேதம் கூறுகிறது. என் சகோதரரை அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்த உங்களில் அநேகர் போதகராக இருப்பார்களாக என்று யாக்கோபு 3:1 கூறப்பட்டுள்ளது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா 53:5 பின்பகுதியில் கூறப்பட்டுள்ளது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவருக்கு வந்தது. எனவே அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் பொருட்டு நம்முடைய பாவங்களுக்காக பாவத்தின் தண்டனையை, சிலுவை மரணத்தை தன்னுடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்தார் என்று நாம் அறிவோமாக. எனவே பிரியமானவர்களே, நாம் கடுங்கோபம் இல்லாத பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளாய் வாழ்வோம். அவர்களை தண்டிக்கப்படாதபடிக்கு அவரால் சிக்ஷிக்கப்படுகிற பிள்ளைகளாய் வாழ்வோம். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாகிய கர்த்தாவே, இந்த வேளை கிடைச்சது தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை உம்முடைய நாமத்தை மேம்படுத்த உம்மை உறுதியாய் பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். என் தேவனாகிய கர்த்தாவே, கடுங்கோபத்தை எங்களிலிருந்து எடுத்து போடும். ஐஸ்வர்யவனாகிறதுக்கு தீவிரம் அடையாதபடி எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மேம்படுத்த இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.